11ஆம் இடத்துல கேது உபஜய பாவம், ரொம்ப முக்கியமான பாவம் 11ஆம் இடமும். ஏனென்றால் 11ஆம் பாவம் 5ற்கு நேரெதிராக 7ஆம் பாவம். மனிதன் ஆசைப்படலாம், எதையுமே ஆசைப்படும், ஆசைகள் நிறைவேறுமா? இதை சொல்றது 11ஆம் இடம் தான். ஆசைப்படுவது எல்லா மனிதருக்கும் இயல்பான குணம். அது நிறைவேறுமான்றது இந்த 11ஆம் இடம் சொல்லுது. அப்படி இந்த 11ஆம் இடத்திலே கேது பகவான் இருக்கும் பொழுது ஆரம்ப காலங்கள்ல ஜாதகருக்கு எந்த ஆசைகளுமே நிறைவேறது இல்லை, பணம் பண்ண முடியறது இல்லை, பணத்தினால் தன்னிறைவு அடைய முடியறது இல்லை. அதே கேதுவிற்கு வீடு கொடுத்த கிரக வலுத்து திரிகோண தொடர்புனா ஆப்டர் 30 11ஆம் இடத்தின் பலனை அதீதமாக கொடுக்கிறார். நிரந்தர லாபம். இன்னைக்கு வந்தா இன்னைக்கு இந்த லாபம்னு கிடையாது, வாழ்க்கை முழுவதுமே ஒரு நிரந்தர லாபங்களை கொடுக்கிறது. எதையுமே ஆசைப்படுறதே இல்லை ஜாதகர். ஏப்பா ஆசைப்பட்டதானப்பா நிறைவேற மாட்டேங்குது அப்படின்னு ஆசையே படுறது இல்லை. முற்பகுதியில அவ்வளவு ஆசைப்பட்டவர், பிறகு ஆசையே படாத நபர். ஆசையே படாத நபர் அப்பதான் எல்லாமே கிடைக்குது. ஜாதகர் எப்ப ஆசைப்படுறதை நிறுத்தணும்னா அதுல இருந்து நான் நினைச்சதை விட பல மடங்கு பிரபஞ்சம் எனக்கு கொடுக்குது. இதெல்லாம் இந்த 11ஆம் இடத்துக்கு கேதுதான் காரணம். அதுக்கு யோகத்தொடர்பு. கேதுவுக்கு வீடு கொடுத்த கிரக வலுத்து திரிகோண தொடர்புனா ஒரு பகுதியில எல்லாம் ஆசைப்பட்டு ஃபெயிலியர் ஆயிருக்கும், பிற்பகுதி ஆசையே படாம நினைத்ததை விட அதிகமாக பிரபஞ்சம் கொடுக்கும். இது 11ஆம் இடத்தின் யோகம். நிறைய பேர் 11ஆம் இடத்துக்கு எதுல ஆரம்பத்துல ஸ்ட்ரகிளா இருக்கும், பிற்பகுதியில் அவர் நினைச்சே பார்க்க முடியாத ஒரு உயரத்தை கொடுக்கிறது. அத்தனை ஆசையும் நிறைவேறும் என்று முற்பகுதியில் கனவு கண்டவருக்கு கனவே இல்லாத சூழலில் பல ஆசைகள் அவர் எட்டியதற்கு மேல நிறைவேற்றி கொடுக்கிறது இந்த 11ஆம் இடம். வாழ்க்கையை இன்பமாக